அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நெட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க போறது வாயுக்களின் இயக்கவியல் கொள்கை, அதாவது ஆங்கிலத்தில் கைனடிக் தியரி ஆஃப் ப்ராசஸ் அப்படிங்கிற பாடத்தில் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கேள்வி கொஸ்டின் பார்க்கணும். என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, இந்த ஆண்டு அதாவது நீட் 2025ஆம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பார்க்கலாம். 30 லிட்டர் பருமன் கொண்ட ஒரு ஆக்சிஜன் உருளையில் 18.20 மோல் ஆக்சிஜன் உள்ளது. அதெல்லாம் அவ்வளவு இருக்குது. சிறிது ஆக்சிஜன் வெளியேற்றப்பட்ட பின்பு, கொஞ்சம் ஆக்சிஜன் வெளியே போயிடுச்சு, சரியா? வெளியேற்றப்பட்ட பின்பு உருளையின் அழுத்தமானி அழுத்தம் 11 வளிமண்டல அழுத்தமாக ஆகிறது. என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே 18.2 மோல் ஆக்சிஜன் இருந்திருக்கு. அதனால பிரஷர் நிறைய உள்ள இருந்திருக்கும். எங்க நிறைய ஆக்சிஜன் இருந்ததுனால கொஞ்சம் ஆக்சிஜன் வெளியில போன பிறகு பிரஷர் குறையும் இல்லையா? ஆமா. எவ்வளவா குறைஞ்சது அப்படின்னு சொன்னா 11 அழுத்தமானி அழுத்தம் சொன்னாங்க, வளிமண்டல அழுத்தம். அப்ப அதுக்கு பேரு ஆங்கிலத்துல காஜ் பிரஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தனித்த அழுத்தம், அப்ப பிரஷருக்கும் இதுக்கு என்ன சார் வித்தியாசம்னா, இந்த அழுத்தமானி அழுத்தத்தோட ஒரு வளிமண்டல அழுத்தத்தை நாம் கூட்டி கொண்டால், சேர்த்து கொண்டால் நமக்கு தனித்த அழுத்தம் அப்சல்யூட் பிரஷர் அப்படின்னு கிடைக்கும். அந்த பாயிண்ட்டுக்காக தான் அந்த கேள்வியை கேட்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவேன். சரி, இது நம்ம பிராக்கெட்ல போட்டிருக்கு சார். டெம்பரேச்சர் 27 டிகிரி சென்டிகிரேட்ல அந்த அழுத்தம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நமக்கு தெரியும். சரி, உருளை இப்போ உருளையிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஆக்சிஜன் எவ்வளவு? சரியா? வெளியேற்றப்பட்ட ஆக்சிஜன் எவ்வளவு சொன்னா அது கிலோகிராம்ல கொடுத்துருக்காங்க. நம்பர் 1 0.125 kg, 0.144 kg, 0.116 kg, 0.156 kg. இப்படி 4 தெரிவுகள் ஆப்ஷன். இதை விட நம்ம கணக்கு ஈஸியா போடுறதுக்காக சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, தரப்பட்டது. கேபிட்டல் ஆர் அது என்ன சார்? பொதுவாயு மாறிலின்னு சொல்லுங்க இல்லையா? அது 100/12 ஜூல் பெர் மோல் பெர் கே. அப்புறம் O2 அதாவது ஆக்சிஜனுடைய மூலக்கூறு நிறை, ஆங்கிலத்துல மாலிகுலர் வெயிட், மாலிகுலர் மாஸ்ன்னு சொல்லுவோம், அது 32. அப்புறம் வளிமண்டல அழுத்தம், வளிமண்டலம் அழுத்தம்ங்கிறது பொதுவா சொல்றது. ஆனா அதனுடைய எக்ஸாக்ட் வேல்யூ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்ங்கிறது சேர்த்து வரும் பொழுது எவ்வளவு வரும் சொன்னா, ஒரு வளிமண்டல அழுத்தத்துக்கு 1.01 × 10⁻+5 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா வளிமண்டல அழுத்தத்தை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி பாதரசத்தில் 76 சென்டிமீட்டர் உயரம். அப்போ அது H அந்த வேல்யூ, அப்புறம் பாதரசத்தின் டென்சிட்டி, அப்புறம் புவியீர்ப்பு, இதெல்லாம் பெருக்கி போட்டு கழிச்சு அந்த வேல்யூ வரும். 1.01 × 10⁻+5 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் வேல்யூ. சரி, அது இருக்கட்டும். நமக்கு இப்போ என்ன வேண்டியது, எப்படி சார் வெளியேறி ஆக்சிஜனை கண்டுபிடிக்கிறது? எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? முதல்ல எவ்வளவு இருந்தது? 18.20 ஆக்சிஜன் இருக்கு. கொஞ்சம் வெளியேறின பிறகு எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னா கழிச்சுட்டு கண்டுபிடி. இப்ப எவ்வளவு இருக்கு? வெளியேறின பிறகு இப்ப எவ்வளவு இருக்கு கண்டுபிடிச்சா அதுல இருந்து கழிச்சா நமக்கு. ஆனா தெரியும், எவ்வளவு தெரியும்? இத்தனை மோல் அப்படின்னு தான் தெரியும். சரி, முதல்ல இருந்த மோல் எவ்வளவு? 18.20 மோல் ஆக்சிஜன். இப்ப இருக்கிற மோல் எவ்வளவு? அதை கண்டுபிடிப்போம். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஃபார்முலா இருக்கு நமக்கு. என்ன ஃபார்முலா சார்? PV = nRT. சரி, PV = nRT. அப்ப என்னங்கிறது என்ன சார்? அந்த எண்ணுங்கிறது தான் இப்ப கொடுத்த பிரஷரு, இப்ப கொடுத்த டெம்பரேச்சர், இப்ப இருக்கிற வால்யூம். அப்ப அதுக்கு உண்டான n, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸ், எத்தனை மோல்கள் அந்த ஆக்சிஜன் வாயு அங்கே இருக்கு. சரி, PV = nRT அப்படின்னு சொன்னா n = PV/RT. அப்ப PV/RTன்னா அந்த வேல்யூ எல்லாம் எப்படிதான் பேசப்படுது? அதான் முதல்ல சொன்ன மாதிரி சிறிதளவு ஆக்சிஜன் வெளியேற்றப்பட்ட பின்பு உருளையின் அழுத்தமானி அழுத்தம் 11 அழுத்தமானி அழுத்தமாக குறைகிறது. அப்ப காஜ் பிரஷர். ஆகவே அப்சல்யூட் பிரஷர் = காஜ் பிரஷர் 1 தமிழ்ல சொன்னா தனித்த அழுத்தம் என்பது அழுத்தமானி அழுத்தம் பிளஸ் வளிமண்டல அழுத்தம். அப்ப உருளையின் அழுத்தம் எவ்வளவு சொன்னா 11 தனித்த அழுத்தம். P என்பது உருளையின் தனித்த அழுத்தம் 11 காஜ் பிரஷர் பிளஸ் 1 வளிமண்டல அழுத்தம், அழுத்தமானி அழுத்தம் பிளஸ் 12 ATM. இதை 12 ATM உள்ளே போடக்கூடாது. ஏற்கனவே சொல்லிருக்கு ஒரு வளிமண்டலத்துக்கு எவ்வளவு இருக்கும்? 12 × 1.01 × 10⁻+5 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ பிரஷர் இவ்வளோ ஆயிடுச்சு. அப்புறம் T வெப்பநிலை, அது சிம்பிள் தான், 27 டிகிரி C. அப்போ கெல்வினுக்கு மாற்றணும். 27 + 273, அப்போ 300 K. அது உருளையின் பருமன் V,
வால்யூம் மாறுமா சார்? அந்த அந்த கண்டெய்னருடைய வால்யூம் அப்படியே தான் இருக்கும். பாத்திரத்தினுடைய வால்யூம் உருளையுடைய வால்யூம் அப்படி தான் இருக்கும். பருமன் மாறாது. அது 30 லிட்டர் தான். 30 லிட்டர் அதை நம்ம SI அளவுக்கு மாற்றும் பொழுது 30 × 10⁻³ மீட்டர். பொதுவாயு மாடுதி மாடு சீக்கிரம் 100/12. அதை வேற எப்படியா மாற்றணுமா சார்? மாற்ற வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். ஓகேயா? சரி, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, n = PV/RT. PV = nRT, n = இப்போ சிறிது ஆக்சிஜன் வெளியேறும் உருளையில் உள்ள ஆக்சிஜன் மோல்களின் எண்ணிக்கை NF. அந்த NF தான் இங்க என்னன்னு நம்ம எழுதியிருக்கோம். அதனால இது என்னன்னாலும் NF-னாலும் ஒண்ணுதான். சரி, n = PV/RT. இந்த மதிப்புகள் எல்லாம் பிரதி விடுமா? NF = P எவ்வளவு? 12 அட்மாஸ்பியர். 12 × 1.01 × 10⁻⁵. V எவ்வளவு? 30 × 10⁻³ மீட்டர். டிவைடட் R எவ்வளவு? 100/12. T எவ்வளவு? 300 K. இப்ப 100/12 இருக்கா? இந்த 12 மேல 3 இல்லமா? சோ 12 × 12. இது 1.01. இங்க 10⁻+5 இருக்கு, இங்க 10⁻−3 இருக்கு. அப்ப ரெண்டையும் சேர்த்துக்கிட்டா 10⁻+2. இன்டு 30 அதை அப்படி எழுதியாச்சு. டிவைடட் பை இந்த 12 ஏற்கனவே மேல கொண்டு போயிட்டோம். 300 × 100 அதை எப்படி சார் எழுதலாம்? 3 × 10⁻+4. ஓகேயா? அப்ப that is equal to 12 × 12 × 1.01. 12 × 12 × 1.01 × 30/3. அது எவ்வளவு சார்? 10. அதை கருத்து அடிச்சு போட்டுருக்கோம். இங்க நம்ம 10 எழுதிக்கோ சார். ஆமா, மேல 10⁻+2 இருக்கு, கீழே 10⁻+2 இருக்கு, கீழே டினாமினேட்டர்ல 10⁻+4 இருக்கு. இந்த 4 மேல போனா -4 ஆகும். அப்ப +2 -4 அப்ப -. அப்ப 12 × 12 × 1.01 × 10⁻−2 × இந்த ஒரு 10 இருந்துச்சு, 3 10 30, அந்த 10. இப்போ இது எல்லாத்தையும் போயிடும். 12 × 12 எவ்வளவு? 12 வாய்ப்பாடு ஞாபகம் இருக்கா? 12 144. ஓகே. ஸோ இன்ட்டு 1.01 × 10⁻, இந்த -2 இருக்கு, 10 இருக்கு, 10⁻−1. 10⁻−1 இங்க வந்து சார் 14.4 வரும். அப்ப 14.4ஐயும் 1.01ஐயும் பெருக்குனா இதெல்லாம் உட்காந்து பெருக்கிட்டு இருக்க வேண்டியது எவ்வளவு நேரத்துல? ஒரே ஒரு நிமிஷத்துல. கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லையா? சரி, ஸோ 14.54. ஓகே, இது என்ன சார்? கொஞ்சம் கேஸ் தப்பிச்சு போன பிறகு மீதமுள்ள கேஸ் நம்ம என்ன சார் கண்டுபிடிக்கணும்? தப்பிச்சு போன கேஸ் எவ்வளவு? அதான் ஆஃப்டர் சம் கேஸ் இஸ் வித்ட்ரான். சரியா? அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? முதல்ல எவ்வளவு மோல்ஸ் இருந்து NI எவ்வளவு சார்? 18.2 மோல். வெளியேற்றப்பட்ட ஆக்சிஜன் மோல்கள் எவ்வளவு அப்படின்னு சொல்லப்படுது. NI தொடக்கத்தில் உள்ள ஆக்சிஜன் மோல்களின் எண்ணிக்கை வந்து 18.20. அது கணக்குல முதல்ல எடுத்த உடனே கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம கண்டுபிடிச்ச மீதமுள்ள ஆக்சிஜன் மோல்களின் எண்ணிக்கை வந்து 14.54. இப்ப வெளியேற்றப்பட்ட ஆக்சிஜனுடைய அளவு வந்து 18.20 - 14.544 3.656 மோல். அப்ப இதான் ஆன்சரா சார்? இது ஆன்சர் தான். ஆனா அவங்க கேட்டது வெளியேற்றப்பட்ட ஆக்சிஜன் அளவு வந்து இத்தனை கிலோகிராம் அப்படின்னு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இத்தனை மோல்கள் அப்படிங்கிறத முதல்ல கிராமுக்கு மாற்றணும். எப்படி சார்? ஏன்னா ஆக்சிஜனுடைய மூலக்கூறு நிறை, அதாவது மாலிகுலர் வெயிட், மாலிகுலர் மாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 32. அப்போ ஒரு மோலுக்கு வந்து 32 கிராம் ஆக்சிஜன் இருக்கும். அப்போ 3.66 மோலுக்கு எத்தனை இருக்கும்? அப்படிப்பா. ஸோ 3.66 × 32. ஆனா அத்தனை கிராம் இருக்கும். அதை 10⁻−3 பெருக்குனா இத்தனை கிலோகிராம் கிடைக்கும். அப்போ 3.656 × 32 × 10⁻−3. இதெல்லாம் சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்குது? 114.9 × 10⁻−3. அப்போ 10⁻−3 உள்ள கொண்டு போனா 0.1169. ஆனா 0.1162 வரைக்கும் தான் ஆப்ஷன் கொடுத்துருக்கிறாங்க. அந்த அடிப்படையில வெளியேற்றப்பட்ட ஆக்சிஜன் அளவு 0.116 கிலோகிராம். மூன்றாவது தெரிவு, மூன்றாவது ஆப்ஷன் சரியான விடை. ஆன்சர் 3 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, கொஞ்சம் லென்த்தியான கணக்கு தான், இருந்தாலும் ஒரு நிமிஷத்துல நம்ம போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். நிறைய ஈஸியான கணக்குகளோட சேர்த்து பார்க்கும்பொழுது இதுக்கு கூட கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாது போட வேண்டியது இருக்கும். ஓகேயா? சரி, எனவே இன்றைய காணொலியில வந்து 2025 நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து அடுத்த காணொலியில இதே சாப்டர்ல கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ், வாயுக்களின் இயற்பியல் கொள்கையில இன்னொரு கேள்வி வந்து நம்ம பார்க்கலாம்.
அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.